பசுமை நடக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்த பூபதி வெங்கடேசன் அப்படின்ற ஒரு பிரைவேட் காலேஜ் ப்ரொஃபஸராக தான் இங்கே சந்திக்க போகிறோம். எதுக்காக அவர் சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருக்காருங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப மூட்டு வலியாக இருக்குமாங்க. அதேமாதிரி சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஜீரணம் ஆகாதுங்க. ஓன்னு அந்த ஏப்பெல்லாம் வருமாங்க. அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு அவர் தேடும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சிருங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தானாங்க. எந்த தண்ணியை குடித்தா நம்மளுக்கு வந்து இந்த முட்டு வலி பிரச்சனைலாம் இருக்காது, அதேமாதிரி நம்ம அந்த ஒவ்வாமை ஜீவன பிரச்சனைலாம் வந்து எப்படி தீரும் அப்படின்றதுக்காக அவரோட ஏன்னா ப்ரொஃபஸரில் அவர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அதுதாங்க அல்கலைன் வாட்டர். அந்த வாட்டரால் என்ன ஆகுமா கேள்விப்பட்டிருக்கோம். விராட் கோலி வந்து 40,000 50,000 கொடுத்து தண்ணி குடிக்கிறாங்க. அந்த வாட்டர் தாங்க விராட் கோலி குடிச்சார்ல, அந்த வாட்டரை வந்து நம்ம குடித்தா வந்து நம்மளுக்கு அந்த முட்டு பிரச்சனையோ இல்லை ஜீரணம் ஆகிற பிரச்சனையோ வந்து இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வாட்டர் வந்து எப்படி நம்ம உருவாக்குறது, அதுக்கு ரொம்ப செலவாகுமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. அதுக்கு ஒரு இயந்திரம் இருக்குது. அந்த இயந்திரம் பார்த்தீங்கன்னா 40,000 45,000 ரூபா வருதுங்க. அதை எல்லாரும் பண்ண முடியுமா? முடியாதுங்க. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்மளோட பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அதுக்கு என்ன வரி அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஒரு வாட்டர் கேன் ஒன்று இருக்குங்க. அதில் வந்து அந்த நம்ம குடிக்கிற ஆர்டினரி வாட்டரை போட்டு ஊற்றி அதை 2 ஷேக் பண்ணுங்கன்னா அந்த சாதா தண்ணி அல்கலைன் வாட்டராக மாறுதுங்க. அதை அவர் ஆராய்ச்சி பண்ணி அதையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம சாதா தண்ணியை எப்படி அல்கலைன் வாட்டராக மாற்றுறது அப்படின்றது. இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த கேன் வந்து உண்மையிலேயே வந்து சாதா தண்ணி அல்கலைன் வாட்டராக மாற்றுதா, அல்கலைன் வாட்டர் குடித்தா உண்மையிலேயே மூட்டு பிரச்சனை ஒவ்வாமை பிரச்சனைலாம் வந்து தீர்தான் அப்படின்னு பல விஷயங்களை வந்து நம்ம ப்ரொஃபஸர் வந்து பூபதி வெங்கடேசன் அவர்கள் சொல்கிறாரு. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ நம்ம நாளடைவில் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் நம்ம வந்து தண்ணியை குடிச்சிட்டு இருக்கோம். கால்சியம் மெக்னீஷியம் இல்லாத ஒரு ஆர்ஓ வாட்டரோ ஒரு பியூரிஃபைடு வாட்டரோ குடிச்சிட்டு வந்தோம்னா அது என்ன பண்ணோம், நம்ம உடம்புல இருக்கிற தசை நார்கள் மற்றும் எலும்புகள்லேருந்து அதுக்கு தேவையான கால்சியம் மெக்னீஷியத்தை உறிஞ்சிட்டே வருங்க. ஒரு காலகட்டம் போனோடனே நம்ம உடம்புல இருக்கிற சத்துக்கள்லாம் குறைஞ்சி நம்ம வந்து ஆயுட்காலம் நமக்கு குறையிறதுக்கு இதாங்க காரணம். ஜப்பானில் தான் 100 வருஷம் 120 வருஷம் உயிர் வாழ்கிறாங்க. அவங்க சத்தான இந்த ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றாங்க. எதுக்காக இங்கே ஜப்பான்னா இந்த அல்கலைன் வாட்டரோட மினரல்ஸ் வந்து இட் ஷுட் பி பேட்டன் பை ஜப்பான். கால்சியம் மெக்னீஷியம் மினரல்ஸ் வந்து நம்ம இங்கே இருக்கிற வாட்டரில், இது வந்து ஒரு வாட்டர் பாட்டிலுங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் அப்புறம் ஒரு வீடியோவில் சொல்கிறேங்க. நம்ம இதில் வந்து ஆர்டினரி வாட்டரை வந்து இது ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டில் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி இருக்குங்க. இது சாம்பிளுக்காக வந்து நான் இல்லைன்னா இந்த பாட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எங்கே போனாலும் கிடைக்கக்கூடிய ஒரு நேஷ்னலைஸ்டு பியூரிஃபைடு வாட்டர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குங்க. இந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீஷியம் மினரல்ஸ் சவுத் கொரியாவிலேருந்து இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு. என்ன வந்து கால்சியம் மெக்னீஷியம் வந்து பேட்டன்ட் பை சவுத் கொரியா. இப்போ நான் உங்கள் கண்ணு எதிராக வந்து இந்த தண்ணி இதில் ஊற்றுறேங்க. இந்த மாதிரி நம்ம வெளியே எங்கன்னா போனோம்னா இந்த பாட்டில் மட்டும் நம்ம கையில் இருந்ததுன்னா நம்ம எனி பியூரிஃபைடு வாட்டரை நம்ம டெஸ்டிங்காக ஒரு 3/4 பாகம் எடுத்துக்கணுங்க. ஏன்னா மொத்தமாக வந்து டைம் ஆகுன்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக இந்த பாட்டிலோட பர்பஸ் ஊற்றி வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம அப்படியே ஐடியலாக வச்சுட்டாலே இதில் இருக்கிற மினரல்ஸ் வந்து இது சப்போர்ட் ஆகிடும். இப்போ நம்ம டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்து உங்கள் எதிரவே வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் நான் வந்து ஷேக் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து ஷேக் பண்ணோம்னா உள்ள இருக்கிற கண்டெய்னரில் இருக்கிற கால்சியம் மெக்னீஷியம் வந்து இந்த பியூரிஃபைடு வாட்டரில் சப்போர்ட் ஆகணும். சப்போர்ட் ஆகிறப்ப என்ன ஆகுனா அதனுடைய பிஹெச் வேல்யூ ரைஸ் ஆகும், டிடிஎஸ் வேல்யூ ரைஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே இந்த டிடிஎஸ் வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம் வீடியோவில். இப்போ அந்த தண்ணியை தான் நம்ம இதில் ஊற்றிருக்கோம். இப்போ இந்த தண்ணி வந்து எவ்வளவு டிடிஎஸ் இருக்குது, எத்தனை பிஹெச் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த பாட்டில் வந்து தம்பி ஒரு 30 செகண்ட் குளிக்கிட்டு இருப்பார். அதுக்குள்ளே நான் இந்த பாட்டிலெலாம் வந்து எம்டி பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்காக வச்சுக்கிறேன். இது எல்லாமே வந்து நம்ம இதில் இருக்கிற வாட்டரை எடுத்துகிட்டு ஆர்ஓ வாட்டரில் வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இப்போ 2 இது மட்டும் நான் உங்களுக்கு ஆர்ஓ வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடி டம்ளர் மட்டும் இந்த பக்கம் வைக்கிறேன். இப்போ இதையும் வந்து நான் ஆர்ஓ வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கிறேன். 3 பாட்டில் எடுக்கலாம். ஒன்று டிடிஎஸ், ஒன்று பிஹெச், ஒன்று ஓஆர்பிக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிட்டு இருக்காரு. அந்த தண்ணி தான் நான் இதில் வச்சு செக் பண்ண போகிறேன். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காகனா நமக்கு இமீடியட்டாக வந்து அந்த மினரல்ஸ் அதில் வந்து ஆட் ஆகணும்ன்ற பர்பஸுக்காக. இது ஒரு நியூ ப்ராடக்ட்டு. ஜனவரி 2025 தான் வந்து இந்த ப்ராடக்டை வந்து இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணோம். எஸ் கான்ஃபரன்ஸ் யங் ஆண்டர்பிரனர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குங்க. அது வந்து இண்டஸ்ட்ரியல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதில் வந்து ஒரு அமைப்பு யங் ஆண்டர்பிரனர் ஸ்கூல். லாஸ்ட் இயர் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டரில் வந்தது. இந்த சென்னை ட்ரேட் சென்டரில் இந்த வாட்டர் பாட்டிலை வந்து எஸ் மூலிமா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து ஒரு 20 டைம்ஸ் 30 டைம்ஸ் நம்ம வந்து ஷேக் பண்ணியிருப்போம். இந்த ஷேக் பண்ணதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நீங்கள் கண்கூட பார்க்கலாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் ஓடிஜின்னு சொல்லுவாங்க, ஆன் த கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து 3த்துலேயுமே நான் வந்து 3 பர்பஸுக்காக எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு மறுபடியும் குளிக்கிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு அல்கலைன் வாட்டர் கிடைக்கும், ஓஆர்பி நெகட்டிவும் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் குளுக்குனா கிடைக்கும். அதனால் வந்து 10 ml நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து 10 ml எடுத்துக்கிறேன். இது வந்து டிடிஎஸ்க்கு, இது வந்து ஓஆர்பிக்கு எடுத்துக்கிறோம்.
இப்போ இந்த ஓஆர்பிக்கு எடுத்துக்கிறோம். இந்த தண்ணியை நான் வந்து மறுபடியும் மூடிட்டு அந்த தம்பிகளை கொடுத்து கொஞ்சம் குளுக்க சொல்கிறேன். மினரல்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட் ஆகிறதுக்காக. சப்போஸ் அதில் தெரியலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதை ஆட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்காக இந்த மறுபடியும் குளுக்க சொல்லி கொடுக்குறேன். இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுப்பேன். இப்போ இதனுடைய டிடிஎஸ் வந்து பார்க்கலாங்க. இதனுடைய டிடிஎஸ் வந்து இப்போ 0ல் இருக்குங்களா? இதை பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ இருக்குங்க. 83. முன்னாடி பார்த்தது எவ்வளோ வந்ததுங்க? ஓகே, 70 சம்திங் அது. இப்போ 83. ஒரு 10 பாயிண்ட் கூடி இருக்குங்க. இந்த 10 பாயிண்ட் கூடதுனால ஓஆர்பி நெகட்டிவ் வருமானு கொஞ்சம் சந்தேகம் தான். அதனால தான் நான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் குளுக்க சொல்லியிருக்கேன். இப்போ இந்த டிடிஎஸ் செக் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா குளிக்குது, அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். பிஹெச் மட்டும் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஓஆர்பிக்கு மறுபடியும் நான் அந்த தண்ணி எடுத்துக்கிறேன். பிஹெச் பாருங்கள், உங்களுக்கு 2 டிஃப்ரென்ஸான இதில் செக் பண்ணி காமிக்கிறேங்க. இது பாருங்கள், பிஹெச் வந்து 1, 2, 3, 4. இப்போ முன்னாடி பார்த்தது வந்து எல்லோ கலரில் இருந்தது, அவரே நல்லா பார்த்தாரு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 7.5லேருந்து 8க்குள்ளே இருக்குங்க பிஹெச். ஆனால் ஓஆர்பி வராதுங்க. அதனால தான் இன்னும் கொஞ்சம் நேரம் குளுக்க சொல்லியிருக்கேன். தம்பி குளுக்கிறது போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மினரல் ஆட் ஆயிருக்கு. இப்போ மினரல் எவ்வளோ ஆட் ஆயிருக்குன்றதை மறுபடியும் நான் உங்களுக்கு டெஸ்ட்டே பண்ணிடுறேன். இப்போ 82 பார்த்துங்களா? இப்போ வந்து எவ்வளோ மினரல் ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா குளுக்குனா போதும். நம்மளுக்கு தேவையான மினரல்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆயிருக்கும். பிஹெச்சும் கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கும். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 95 வந்துருக்கு. இப்போ வந்து நல்லாவே கால்சியம், மினரல்ஸ், மெக்னீசியம் ஆட் ஆயிருக்கு. இப்போ இதை நான் இதில் ஊற்றுறப்ப உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியுங்க. பாருங்கள், லைட்டாக தெரியும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து வேறவே வந்து செக் பண்ணிடும். டார்க் ஆயிடுச்சுங்களா? ஓகே, நான் தனியாக உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேங்க. இப்போ இந்த இது வந்து நான் உங்களுக்கு தனியாக செக் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பிஹெச் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் மினரல்ஸ் கொஞ்சம் நேரம் ஆட் பண்ணதுனால அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் நல்லாவே தெரியும். 1, 2, 3, 4. இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா அதே வாட்டரு நம்ம அல்கலைன் வாட்டராக மாறிடுச்சுங்க. இந்த எப்படி நம்ம மிஷினில் எடுத்தோமோ அந்த தண்ணி வந்துருச்சுங்களா? அந்த கலர் வந்துருச்சு. அந்த கலர் வந்ததுனால அது வந்து இப்போ வந்து பியூராக 8.5+ இருக்குன்னு தெரியுங்க. இப்போ நான் அந்த தண்ணியை இதில் ஊற்றி உங்களுக்கு ஓஆர்பி செக் பண்ணுறேங்க. இந்த தண்ணி வந்து ஓஆர்பி நெகட்டிவ் வந்திருக்கா இல்லைன்றதை பார்க்கலாம். இப்போ ஓஆர்பி நெகட்டிவ் வந்து இந்த சொல்யூஷன் வந்து ஒரே ஒரு ட்ராப் போடுறாங்க. கலர் சேஞ்சு கண்டிப்பாக ஆகும். பாருங்கள், லைட்டாக இருக்குங்களா? ரொம்பலாம் ஆகாது, லைட்டாக இருக்கும். தெரியுதுங்களா சேஞ்சஸ்? இது வந்து -50 இருக்குது. இந்த தண்ணி தான் நம்ம வந்து குடிக்கணும். இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷன் எடுத்தோம்னா, இப்போ நம்ம இந்த பாட்டில் நம்ம கையில் இருந்ததுன்னா எங்கே போனாலும் நம்ம கிடைக்கிற பியூரிஃபைடு வாட்டர் இதில் ஊற்றிட்டு ஒரே ஒரு நிமிஷம் ஷேக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அல்கலைன் வாட்டர் கிடச்சிரும். இந்த தண்ணியை இதிலேயே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் மேலே விட்டு வைக்கக்கூடாது. நிறைய மினரல்ஸ் ஆட் ஆகிடும். அந்த மினரல்ஸ் நிறைய எடுத்துக்கூடாது. அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வேறு ஒரு வாட்டர் பாட்டிலை ஊற்றிட்டு யூஸ் பண்ணணுங்க. இதில் வந்து 2000 லிட்டர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2000 லிட்டர், இதில் வந்து 2000 லிட்டர் எடுக்கலாம். 750 ml கெப்பாசிட்டி, 2000 லிட்டர்ஸ் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், 70 ரூபா லிட்டரு ஒரு கார்பரேட் வந்து வெளியே அதில் கிடைக்கக்கூடிய தண்ணி. நம்ம இந்த ஒரு ப்ராடக்டை நம்ம கையில் வாங்கிட்டோம்னா நமக்கு 2 ரூபாயில் ஒரு அல்கலைன் வாட்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில், இந்தியாவில் வந்திருக்குங்க. இதை எல்லோரும் பெற்று பயனடையணும். மெஷின் பார்த்திங்கன்னா வந்து மெஷின் வந்து இப்போ இது வந்து பாட்டில் சொன்னாங்க. இப்போ மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் போடக்கூடிய மெஷின் வந்து இப்போ நம்ம காமிக்கிறேங்க. இதுதான் வந்து அல்கலைன் வாட்டர் மெஷினு. இப்போ இந்த மெஷினில் வந்து தண்ணி எடுத்துருக்குங்க. இந்த மெஷின் வந்து இங்கே பழைய ஆர்ஓ பிளான்ட்டும் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதில் வந்து லூப் போட்டிருக்குங்க. இதில் வந்து டேங்க் வாட்டர் வரும். டேங்க் வாட்டர் வந்து இன்லெட் டு த ஆர்ஓ, இன்லெட் டு த அல்கலைன் வாட்டர் டேங்க்கு. இப்போ இதை நான் ஆன் பண்ணுறேன். மெஷின் ஆன் பண்ணோன்னே இதை டேங்க்கில் தண்ணி காலியாகிறதுனால மெஷின் உடனே ஆன் ஆகிட்டு நம்ம வாட்டர் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். மோட்டர் போகிற சவுண்டு கேட்கும். உடனே இதில் வந்து டேங்க் இருக்குங்க, வாட்டர் டேங்க் இருக்குது. அதில் வந்து தண்ணி ஃபில் ஆகிடும். ஃபில் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் டெஸ்டிங்காக நான் வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதையும் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாப் இங்கே க்ளோஸ் ஆகிறதுனால இந்த டேங்க் வாட்டர் இது வழியாக வந்துட்டு ஆர்ஓ வாட்டர், அது டேங்க் வாட்டர் வந்து இது வழியாக போயிட்டு இந்த ஃபில்டர் ஆகிட்டு இது உள்ளே போகுதுங்க. அந்த டிடிஎஸ் மிஷின் எடுப்பா, டிடிஎஸ் எடுது. இப்போ இங்கே போகிற தண்ணி வந்து எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு இது எடு, கண்டெய்னர் எடு. இப்போ வந்து இங்கே போகக்கூடிய வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேங்க்கில் இருக்கிற எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற டேங்க் வாட்டரோட டிடிஎஸ் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து 590 இருக்குங்க டிடிஎஸ். 590. இந்த 590 வாட்டர் வந்து பார்த்தோன்னா இந்த வழியாக வந்துட்டு இந்த ஃபில்டருக்கு போயிடும், ஃப்ரீ ஃபில்டர். இதில் வந்து டஸ்ட் இதெல்லாம் ஃபில்டர் ஆகிட்டு இந்த மெஷினுக்கு வந்து இன்லெட் போகுது தண்ணி போயிட்டு. இது வந்து ரிஜெக்ஷன் வாட்டர். இதில் வந்து ரிஜெக்ஷன் வாட்டர் இப்படி வந்துருங்க. இது உள்ளே போயிட்டு ஆர்ஓ ப்ராசஸ் நடந்து அதுக்கப்புறம் அதில் வந்து அல்கலைன் ஃபில்டர் இருக்குது. சவுத் கொரியாவிலேருந்து வந்து அல்கலைன் ஃபில்டர் இருக்குது. அந்த அல்கலைன் ஃபில்டர் வழியாக நமக்கு அல்கலைன் வாட்டர் கிடைக்கும். அந்த சொம்பு எடுப்போம். இப்போ இந்த தண்ணி தான் வந்து நம்ம உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் வந்து இதுலேருந்து பிடிச்ச அல்கலைன் வாட்டர் தான். இதுலேருந்து பிடிச்சின்னு வந்த அல்கலைன் வாட்டர் தான் உங்களுக்கு நாங்கள் இப்போ டெஸ்டிங் காமிச்சது. நான் வந்து இதை வந்து கடந்த ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடிக்கு இருந்ததுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஃபேக்டர்னால எனக்கு முட்டி வலிலாம் வந்தது.
அதெல்லாம் வந்து இந்த தண்ணி குடிக்க ஆரம்பிச்சது எனக்கு அந்த முட்டி வலிலாம் வரதில்லை. அதே மாதிரி வந்து மோஷன் போகிற ப்ராப்ளம் கிடையாது, டைஜஷன் ப்ராப்ளம் கிடையாது. நிறைய பெனிஃபிட்ஸு, நிறைய யூஸஸ் சொல்லியிருக்காங்க. அல்கலைன் வாட்டரை எடுத்துக்கலாமா அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து நம்ம கிராமத்தில் கிடைக்கக்கூடிய வாட்டரை நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு வாட்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தாமரை குளத்துலேருந்து எடுத்துன்னு வந்த தண்ணி இருக்குங்க, அதையும் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இயற்கை நமக்கு கொடுத்த வரம், அதை நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் விட்டதுனால தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தவறான தண்ணியை குடிச்சிருக்கோம், சரியான தண்ணிக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். அப்போது இயற்கையாக கிடைக்கக்கூடிய தாமரை குளம், இன்றைக்கி ஒவ்வொரு கிராமத்துலேயும் தாமரை குளம்லாம் இருந்ததுங்க, யாரும் யூஸ் பண்ணல. எல்லாம் வந்து சுகாதாரம்ன்ற பேரில் வந்து அதை புறக்கணிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் எங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து வெம்பாக்கம் தாலுக்காவில் சித்தாத்தூர்னு ஒரு கிராமம், அதுதான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். நானெல்லாம் வந்து ஒரு 17 வயசு வரைக்கும் நாங்கள் வந்து தாமரை குள தண்ணி தான் குடிச்சு வளர்ந்தோங்க. இப்போ இருக்கிற என்னுடைய மதர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 90+, அவங்களாம் இன்றைக்கும் திடகாத்திரமாக இருக்காங்க. அப்படின்னா நம்ம ஊரில் குடிக்கிற தாமரை குளம் தண்ணி தாங்க. இப்போ அந்த தாமரை குளம் தண்ணியை ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேங்க. தாமரை குளம் தண்ணி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதையும் வந்து பண்ணிக்கிறேன், இதை க்ளீன் பண்ணிடுறேன். அதில் தாமரை குளம் தண்ணி ஓஆர்பி வராதுங்க, ஏன்னா வந்து அது 8.5+ நம்ம குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணியாக இருக்கும். ஓஆர்பி வேணும்னா நம்ம வந்து அல்கலைன் வாட்டர் தான் போய் ஆகணும். இப்போ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு கவரில் நான் வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்த தாமரை குளம் தண்ணி இப்போ எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இது வந்து களிமண், நம்ம ஊரில் போய் எடுக்கிறப்போ களிமண் அந்த வாசனை, அந்த களிமண்ணோட ஒரு கலர் தெரியுங்க, அதுவுமே ஃபில்டர் ஆகிட்டு நல்லாவே இருக்குது. உங்கள் முன்னாடியே இந்த தண்ணியை ஓப்பன் பண்ணுறாங்க, இதில் ஊற்றி வச்சது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்த தாமரை குளத்து தண்ணி. இதை உங்களுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணி காமிக்கிறாங்க. டிடிஎஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஓஆர்பி பார்ப்பாங்க. இந்த ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் இந்த தண்ணி வந்து எவ்வளவு நல்ல தண்ணி அப்படின்றத. இன்றைக்கி கிராமங்களில் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா தாமரை குளம் அமைச்சு நீங்கள் அந்த தண்ணி எடுத்திங்கன்னா எந்த ஒரு டெக்னாலஜி நமக்கு தேவையில்லை, பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை, நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். டிடிஎஸ் எடுப்பேன், அது பாருங்கள், ஓஆர்பி போடுறேன், டிடிஎஸ் எடுத்துன்னு வரதுக்குள்ள கொடுப்பேன். இப்போ இதை வந்து இப்போ மீட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து 0ல் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பாருங்கள், இப்போ தாமரை குள தண்ணி எவ்வளோ டிடிஎஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 112 இருக்குது. 100 ±10ங்க. நான் கடந்த 2 வருஷமாக பல முறை செக் பண்ணிட்டேன். 100 ±10 தாங்க, இதில் வந்து மாற்றமே கிடையாதுங்க. அவ்வளோ அருமையான தண்ணியை இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. அந்த இயற்கை வளங்களை நம்ம முறையாக பயன்படுத்தினா நல்லா பாருங்கள். ஒரு 4 ட்ராப் போடுறேன், 1 2 3 4. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச் பாருங்கள், டார்க் க்ரீன் 8.5ங்க, இது ப்ளோ 8.5, 8 to 8.5 இருக்குங்க. ஆனால் ஓஆர்பி வராதுங்க, ஏன்னா 8.5+ போனால் தான் ஓஆர்பி வரும். அதுக்காக வந்து ஓஆர்பி இல்லை அதனால் இந்த தண்ணியும் கெட்ட தண்ணியான அப்படின்னா கிடையாதுங்க. நமக்கு வந்து ஓஆர்பி வந்து நியூட்ரலாக இருந்தாலே நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. இது வந்து ஓஆர்பி நியூட்ரல் இருக்கும், ப்ளஸும் இல்லாமல் மைனஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து நமக்கு தெரியாதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு வராது. ஏன்னா வந்து நான் பல முறை செக் பண்ணதுனால தெரியுதுங்களா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குங்களா, லைட்டாக முன்னாடிலாம் இருந்தாங்க, அதெல்லாம் வராது. 8.5+ இந்த கலருக்கு மேலே பிஹெச் போனால் மட்டும்தான் ஓஆர்பி நெகட்டிவ் வரும். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததுனால 8.5+ போச்சுன்னா ஓஆர்பி நெகட்டிவ் வரும். எங்கள் ஊர் தாமரை குள தண்ணி பார்த்தோன்னா 8 to 8.5 இருக்குங்க, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஒரு முறை இல்லை, பல முறை நான் அதை சோதனை கொடுத்துட்டேன். இப்போ இதுதாங்க தண்ணியில் நமக்கு தெரியக்கூடிய பலவிதமான உண்மைகள். இப்போ இதில் நீங்கள் எந்த தண்ணியை குடிக்கணுன்றதை நான் உங்கள் சாய்ஸுக்கே விட்டுறேங்க. மேலும் இந்த அல்கலைன் வாட்டரை பற்றி உங்களுக்கு தகவல் தெரியணும், இந்த அல்கலைன் வாட்டர் பாட்டில் மிஷின் வேணும், அந்த வீட்டில் போடணும், இல்லை வந்து ஒரு காலேஜில் போடணும், இல்லை வந்து 1 single person to lakhs ஆஃப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்திருக்குங்க. அது ஹைட்ரஜன் ஒரு கம்பெனி சென்னையில் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் அதில் வந்து ஒரு டெக்னாலஜி அட்வைஸராக வந்து நான் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இது விஷயமா நான் துபாய்க்கெலாம் கான்ஃபரன்ஸ்லாம் போயிட்டு வந்திருக்கேன். நான் பேசிக்கலி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர். அதனால் இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மேலும் உங்களுக்கு இந்த தகவல் பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஹைட்ரிட்ஜ் கார்டு எடு. மேலும் உங்களுக்கு தகவல் தெரியுன்னா ஹைட்ரிட்ஜ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய காஞ்சிபுரம் டீலர் வந்து SBS ப்ளூ கோல்டு என்டர்பிரைசஸ். கான்டாக்ட் நம்பர் வந்து 6380735215. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு வீட்டுக்கு வேணும்னாலும் சரி, இந்த வாட்டர் பாட்டில் வேணும்னு சரி, இல்லை ஒரு ஹோட்டல், ஒரு கமர்ஷியல் பிளாக்கு, இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், என்ன பர்பஸ் நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு வேணுங்களோ அது மாதிரி கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நம்ம எந்த தண்ணியை குடித்து நம்மளுடைய தலைமுறை மற்றும் நம்மளுடைய குழந்தைகள், பெற்றோர்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத நான் உங்களுடைய செலெக்ஷனுக்கு, உங்களுடைய விருப்பத்திற்கு விட்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம்.